ஜெஃப்னாங்களது நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலே பேசுவதான முக்கிய விடயங்களை பற்றித்தான் இன்றைய நிழல் நிகழ்ச்சியிலே பார்க்கவிருக்கின்றோம். அந்த வகையிலே வடக்கிலே நடைபெறுகின்ற விடயங்களே தெற்கிலே இனவாத கண்ணோட்டத்துடன் பார்க்கின்ற சம்பவங்கள், முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தொடர்பாக நீதிமன்றங்கள் பிறப்பித்துள்ள உத்தரவு மற்றும் தென்னிலங்கையிலே கொழும்பிலே பெருமளவில் கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் தொடர்பாகத்தான் இன்றைய நிழல் நிகழ்ச்சியிலே பார்க்கவிருக்கிறோம். அந்த வகையிலே முதலாவதாக வடக்கிலே குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே இடம்பெறுகின்ற சம்பவங்களை வைத்துக்கொண்டு தென்னிலங்கையிலே மிகப்பெரிய அளவிலே ஒரு இனவாத கண்ணோட்டத்திலே அவற்றை பார்க்கின்ற பிரச்சாரப்படுத்துகின்ற செயற்பாடுகள் தற்போது இடம்பெற்று வருகின்றமையை அவதானிக்க முடிகின்றது. குறிப்பாக சில தினங்களாக இடம்பெற்றுள்ள சம்பவங்களை வைத்து அந்த விடயங்கள் தொடர்ச்சியாக கட்டமைக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இன்று கூட ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக எழுச்சி பாடல்களை பாடினார் என்ற அடிப்படையிலே ஒரு இளைஞர் ஒருவர் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டு சாவச்சேரி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இன்றைய தினம் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையிலே அவர் 2 வாரங்களுக்கு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக அவர் அங்கு என்ன விடயத்தை செய்தார் என்று சொன்னால், நாவற்குழியிலே ஒரு ஆலய திருவிழா ஒன்றிலே ஒரு இசை கச்சேரியில் பாடியிருக்கின்றார். அந்த பாடல் பாடிய காணொளியை எடிட் செய்து அவர் தனது சமூக வலைத்தள பக்கத்திலே ஒரு எழுச்சி பாடலை பாடி பதிவிட்டிருக்கின்றார். அந்த பாடல் வைரலான நிலையிலே தென்னிலங்கையில் அந்த காணொளி பேசுபொருளான நிலையில்தான் அந்த இளைஞன் கைது செய்யப்பட்ட தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். இது ஒரு சம்பவம். இரண்டாவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ பீடத்திலே சிங்கள மாணவர்களால் அலங்கரிக்கப்பட்ட விசா கூடுகள் இனந்தெரியாத நபர்களால் சேதப்படுத்தப்பட்ட விடயம் தொடர்பாகவும் சில நாட்களாகவே சர்ச்சைகள் உருவாகி இருந்தது. குறிப்பாக அந்த விசா கூடுகளை திட்டமிட்டு தமிழ் மாணவர்கள் அதை சேதப்படுத்தி விட்டார்கள் என்ற தொனியிலே தென்னிலங்கையிலே அந்த பிரச்சாரங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தன. அந்த பிரச்சாரங்கள் வந்த வேகத்திலேயே முகாமைத்துவ பீட மாணவர் ஒன்றியம், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், அதே நேரத்திலே முகாமைத்துவ பீடாதிபதி ஆகியோர் அந்த விடயங்களை மறுத்து இனவாத ரீதியான செயற்பாடுகள் எதுவும் இடம்பெறவில்லை என்று சொல்லியும், குறிப்பாக அந்த வெசாக் அலங்கார கூடுகள் தயார் செய்யப்பட்டு வைத்திருந்த நிலையில் நள்ளிரவில் அந்த பல்கலைக்கழக வளாகத்துக்குள் வந்த 2 மர்ம நபர்களை அந்த விஷம செயலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். குறித்த விடயம் கூட தென்னிலங்கையிலே ஒரு இனவாத கண்ணோட்டத்தில் தான் பிரச்சாரப்படுத்தப்பட்டிருந்தது. இதே வேளையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முள்ளிவாய்க்காலுக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து மோட்டார் சைக்கிள் பேரணி ஒன்று சென்றிருந்தது. அந்த சம்பவம் தொடர்பாகவும் தலைக்கவசம் அணியாமல் செல்கின்றார்கள் வீதிகளில் என்ற அடிப்படையில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக மோட்டார் சைக்கிளை பயணிக்கும் போது தலைக்கவசம் அணியாவிட்டால் அதற்கு ஒரு சிறு தொகை அபராதம் மட்டுமே விதிப்பது வழமை. ஆனால் இந்த விடயத்தில் போலீசார் குறிப்பாக சமூக வலைத்தளங்களில் இந்த விடயம் பேசுபொருளான நிலையிலே தென்னிலங்கையிலே இது தொடர்பாக கடும் எதிர்வினைகள் காட்டப்பட்ட நிலையில் அவற்றை சமாளிப்பதற்காக போலீசார் அந்த பேரணியிலே அந்த மோட்டார் சைக்கிளில் பயணித்த 3 பேரை கைது செய்து அதன் பின்னர் விடுவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு குறிப்பாக சின்ன சின்ன விடயங்களை கூட தென்னிலங்கையிலே ஒரு இனவாத கண்ணோட்டத்தோடு பார்க்கின்ற மனநிலை போக்கு தற்போது மிக மோசமாக தீவிரமாக அரங்கேறி வருகின்றது. இவை இவ்வாறு இருக்கின்ற நிலையிலே இனவாத தரப்புகள்
ஒரு மாநாடு ஒன்றை தென்னிலங்கையிலே கூட்டியிருக்கின்றார்கள். குறிப்பாக விடுதலை புலிகள் எந்த நேரமும் பெறலாம், குறிப்பாக வெளிநாடுகளிலே விடுதலை புலிகள் அமைப்பிற்கான கட்டமைப்பு இருக்கின்றது, அந்த வகையிலே அவர்கள் எந்நேரமும் பெறலாம் என்ற ஒரு துணியிலே அவர்கள் அந்த ஒரு அச்சுறுத்தலான சிங்கள மக்களை பீதிக்குள்ளாக்குகின்ற பல கதைகளை பேசி அவர்கள் ஒரு மாநாடு ஒன்றை கூட்டியிருக்கின்றனர். குறிப்பாக இந்த நாட்டிலே 30 வருட யுத்தத்தை முடித்து விட்டோம், இங்கு இனி ஒரு யுத்தம் இடம்பெறாது என்று சொல்லி அறிவித்த ராஜபக்ஷ தரப்புக்கு விசுவாசமான தரப்புகள்லாம் இந்த விடயங்களிலே தீவிரமாக செயற்பட்டு வருகின்றார்கள். அந்த வகையிலே இந்த விடயம் தொடர்பாக அரசாங்கம் இந்த விடயத்தில் ஒரு காத்திரமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். குறிப்பாக இனவாதிகளுக்கு தீனி போடுகின்றோம் என்ற வகையிலே செயற்படாது ஒரு நிலைமைகளை அவதானித்து அதற்கேற்ற வகையிலே ஒரு சுமூகமான சூழல் உருவாகுவதற்கான நிலைமைகளை ஏற்படுத்த அரசாங்கம் செயற்பட வேண்டும் என்றே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இரண்டாவதாக, முன்னாள் ஜனாதிபதியும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளருமான கோட்டாபய ராஜபக்ஷ தொடர்பாக 2 வெவ்வேறு சம்பவங்கள் தொடர்பாக 2 நீதிமன்றங்கள் பிறப்பித்துள்ள உத்தரவுகள் தற்போது பரபரப்பை கிளப்பியிருக்கின்றன. குறிப்பாக நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்திலே லலித் குஹன் காணாமலாக்கப்பட்ட செய்யப்பட்ட வழக்கிலே சாட்சியம் அளிப்பதற்காக முன்னாள் அப்போது இருந்த பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்தினால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அப்போது அழைப்பு விடுக்கப்பட்ட போது தான் யாழ்ப்பாணத்துக்கு வர மாட்டேன், யாழ்ப்பாணத்தில் தனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்றது என்ற ஒரு காரணத்தை காட்டி அவர் தொடர்ச்சியாக 1 வழக்கு தவணை 2 வழக்கு தவணை அல்ல 7 வருடங்களுக்கு மேலாக அவர் இழுத்தடித்தே வந்திருக்கின்றார். குறிப்பாக இந்த விடயத்தில் தற்போது ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அவர் இணைய வழியிலே தனது சாட்சியங்களை அளிக்க முடியும் என்று சொல்லி யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றம் அதற்கான அனுமதியை வழங்கி இருக்கின்றது. அந்த வகையிலே வெகு விரைவில் இந்த வழக்கு தொடர்பான முன்னேற்றங்கள் ஏற்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக இந்த வழக்கு தவணை எதிர்வரும் ஜூன் மாதம் 19ஆம் தேதி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த வகையிலே விரைவிலே இந்த வழக்கு விசாரணைகள் முடுக்கி விடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த வேளையில் தான் இன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் பாதுகாப்பு செயலாளருமான கோட்டாபய ராஜபக்ஷ தொடர்பாக கோட்டை நீதிமன்றம் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. குறிப்பாக கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு வெளிநாட்டு பயண தடையை விதித்திருக்கின்றது. இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் தான் அவரோடு பேசப்படுகின்ற சர்ச்சைக்குள்ளாகியுள்ள முன்னாள் ஜனாதிபதியும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளருமான கோட்டாபய ராஜபக்ஷ தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் இன்றைய தினம் ஒரு நகர்த்தல் பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்திருந்த நிலையில் தான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. குறிப்பாக கோட்டாபய ராஜபக்ஷ உள்ளிட்ட மேலும் 2 பேருக்கு மேலும் 3 பேருக்கு இந்த வெளிநாட்டு பயண தடையை விதித்திருக்கின்றது. அந்த வகையிலே கோட்டாபய ராஜபக்ஷவை பொறுத்தவரையிலே அதிகமாக ராஜபக்ஷ தரப்புகளில் குறிப்பாக இந்த பாதுகாப்பு விடயங்களிலே கடந்த காலங்களிலே செயற்பட்டவராக கருதப்படுகின்ற நிலையில் தான் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலிலும் அவருக்கு சம்பந்தம் உள்ளது என்று சொல்லி பலத்த சந்தேகங்கள் இருக்கின்ற நிலையில் தான் தற்போது இந்த நீதிமன்றம் இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மூன்றாவதாக இன்றைய தினம் வெளியான ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், மேல் மாகாணத்திலே கொழும்பு தெமட்டகுட பகுதியிலே 19 கைத்துப்பாக்கிகள் உள்ளூரிலே தயாரிக்கப்பட்ட கைத்துப்பாக்கிகளுடன்
4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் இந்த கைது நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விடயம் தொடர்பாக இது என்ன நோக்கத்தில் இந்த ஆயுதங்கள் தயாரிக்கப்பட்டது, இதற்கு பின்னணியிலே பயங்கர வாதத்தை ஊக்குவிக்கின்ற செயற்பாடுகள் இருக்கின்றதா அல்லது பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகளின் பின்னணியா என்று சொல்லி தற்போது போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். குறிப்பாக வடக்கிலே புலிகள் மீளுருவாக்கம் என்று சொல்லி அதிகம் பலர் பேசிக்கொண்டாலும் கூட வடக்கில் இவ்வாறான ஆயுதங்கள் மீட்பது என்பது மிக அரிதான சம்பவங்களாகவே இருக்கும். அவ்வாறு மீட்கப்பட்டாலும் கூட அது பழைய பழுதடைந்த ஆயுதங்களாகவே அதிகம் புதைக்கப்பட்டு காணப்படும். ஆனால் இவ்வாறு தென்னிலங்கையிலே பெருமளவில் இவ்வாறு ஆயுதங்கள் மீட்கப்படுகின்ற போது இந்த தென்னிலங்கை இனவாதிகள் யாருமே இது தொடர்பாக வாய் திறந்து கூட எதுவுமே பேச மாட்டார்கள். இந்த நிலையில் தான் இந்த சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது. இது தொடர்பான மேலதிக விவரங்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக வழங்கி இது தொடர்பான விடயங்களின் பின்னணிகள் தொடர்பாகவும் பார்ப்போம். மேலும் பல முக்கிய விடயங்களுடன் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கலையமுதன். நன்றி, வணக்கம்.